Hey guys, welcome back. எனக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 91 and 92 அதை சேர்த்து பார்க்க போகிறோம். இனிமேல் இப்படி தான் பெரிய அளவில் கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம சண்டே எபிசோட்லேயே தெரிஞ்சு போச்சு. நான் ரெண்டையும் சேர்த்து ஷார்ட்டாக சொல்கிறேனே. விஜய் சேதுபதி சண்டே வந்த உடனே ரெட் கார்டுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இவங்க இந்த வருஷம் இதை ரெசல்யூஷனாக எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யார் எதை ரெசல்யூஷனாக எடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் நம்பி கானா வினோத் கோவத்தை அடக்குனா நல்லாயிருக்கும், சாண்ட்ரா கொஞ்சம் தைரியமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு, சாண்ட்ரா ஸ்ட்ராங்காக இருங்க, கானா வினோத் உங்களுக்கான இடத்த யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, பயப்படாதீங்க, பதறாதீங்க, நார்மலாக விளையாடுங்க. சபரி எப்போ பார்த்தாலும் நல்லவனாகவே இருக்க முடியாது, அப்படி இருக்கவும் கூடாது, எல்லாரும் நம்மளை நல்லவனாக சொல்லணுங்கிறதுக்காக நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறதை காட்டணும், நம்மளா இருப்போம், நமக்கு பிடிச்சவங்க நம்ம நல்லவனை நினைக்கிறவங்க நினைக்கட்டும், ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்படாதீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதை சொல்லிட்டு பிரேக்குக்கு போயிட்டாரு. அதில் நம்ம சுபியை பார்த்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சுபிக்ஷா, உங்களோட தேங்க்யூ சார் அப்படின்னு உட்காந்துட்டு ஒரு பிரேக்கு போட்டு சுபி ரொம்ப நேரமா என்னம்மா யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சபரியும் விக்ரம் போய் கேட்கும்போது ஒன்றும் சொல்லலை. அவங்க சபரி ரொம்ப நேரம் அவங்க முகத்தை ஒத்து பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுறாரு, எலிமினேட் பண்ண போறாரு தானே யோசிக்கிறேன். ஆமா, ஏன் யோசிக்கிறேன்னா இல்ல போன வாரம் கனிக்கும் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ கனினாரு, தூக்கி வெளியே போட்டாரு, என்னையும் ப்ரௌட் ஆஃப் யூங்கிறாரு, எலிமினேட் பண்ணுவாரோன்னும் போது மற்றவங்களாம் சீச்சு உன்னையே போய் பண்ணுவாரா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வர்றாரு. வந்துட்டு திருப்பி ஷோ ஓட்டணுமே தேவையில்லாதக்கெல்லாம் கேட்குறாரு. யாரு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க ஆனா அவங்களே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னும் போது விக்ரமை சொல்றாங்க, திவ்யாவை சொல்றாங்க, அப்படி ஓடுது. அதுக்கப்புறம் விக்ரம் திவ்யாவோட இஷ்யூவை இழுத்து வச்சு கொஞ்ச நேரம் பேசினாரு. இதுல விக்ரம் பக்கம் தான் தப்புங்கிற மாதிரி வந்தாரு. விக்ரம் திவ்யா நீங்க சண்டை போட்டது தப்புன்னு அவர் சொல்ல வரல, விக்ரம் அந்த சண்டையில யூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸ் நாமினேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸுக்கு தான் அவர் பிரச்சனைன்னு சொன்னாரு. அது விக்ரமுக்கு என்னன்னா நான் திவ்யா கூட சண்டை போட்டதே வெளியே வேற மாதிரி போயிருச்சோன்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வினோத் கூப்பிட்டு போய் அதை சொன்னாரு, உனக்கு புரியுதா இல்லையா அந்த வார்த்தை பிரயோகம் தான் அப்படின்னா. அன்னைக்கு சாண்ட்ராக்கு நடந்ததுல பார்வதி சரி நாயிருக்கும்ல, பார்வதி கம்போதின் சரி நாயிருக்கும்ல. இப்போ உனக்கு சொல்றது வந்து இந்த சண்டை பிரச்சனை இல்லை, நீ திவ்யா கூட சண்டை போட்டது பிரச்சனை இல்லை, நீ அவங்ககிட்ட பேசவான்னு கூப்பிட்டது அதெல்லாம் நீ ட்ரை பண்ணதெல்லாம் ஓகே, பட் அந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கு தான் உனக்கு சொல்றாருன்னு சொல்லி அதை முடிச்சு விக்ரமுக்கு அட்வைஸும் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூன்னு நினைச்ச மாதிரியே சுபி இல்ல அது எவிக் பண்ணிட்டாரு. சுபி ஒன்றும் சொல்லல, நல்லா விளையாடக்கூடிய ஆளு. என்ன சுபிக்கு வந்து சந்தோஷமும், ஏன்னா அவங்க முக்கியமா அந்த காசுக்காக தானே வந்தது. ஸோ அதுல அவங்க நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. வேற என்ன இருந்து கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருந்து அந்த கேம் மேல ஒரு ஆசை வந்துருச்சு, அது தெரியல. சாண்ட்ராலாம் உள்ள இருக்கும் போது நல்லா விளையாடுற சுபிக்ஷா வந்து ஏன் இது பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல டாஸ்க்ல சாண்ட்ரா தான் இறங்கி இருக்கும். சுபியெல்லாம் வந்து ரொம்ப நேரமா அந்த ஒரு பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் இறங்கி விளையாடக்கூடிய ஆளு, நல்லா பிளே பண்றவங்க கூட தான். ஏன் சுபி எவிக்ட் ஆனாங்க கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது. சாண்ட்ரா எல்லாம் உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் சேதுபதியே வீட்டுக்குள்ள நேரா வந்து நம்ம அரோராக்கு டிக்கெட் கொடுக்குறாரு, டிக்கெட் ஃபினாலே. அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு கிச்சன் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட உட்காந்து பேசிட்டு ஓடிட்டாரு. அவருக்கு டைம் ஆச்சுன்னு ஓடிட்டாரு. அவ்வளவுதான் சண்டே எபிசோட், அவ்வளவுதான் முடிஞ்சே போச்சு. அடுத்தது 92ல வந்து அடுத்த நாள் என்ன பண்றாங்க, விக்ரம் அரோராலாம் உட்காந்து ஹவுஸ்மேட்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவ சொல்றா, சபரி இருக்கானே அவனுக்கு அந்த மனசு, அவன் தான் ஜெயிச்சிருக்கணும், அதோடய விட்டு உதறி தள்ளிட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னே ஓடி வந்து என்னையும் இறங்காதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு வேற யாரா இருந்தாலும் நான் இருக்க வேண்டிய இடம் நான் விட்டு கொடுத்ததுனாலதான் நீ ஏன் அங்க வந்தேன்னு 4-5 வாட்டி சொல்லி காட்டியிருப்பாங்க. ஒரு தரம் கூட அதை பத்தியே பேச மாட்டேங்கிறான். அவன் சந்தோஷத்துல கை தட்டுறான் எனக்கு டிக்கெட் வரும்போது. அந்த மனசு இருக்குல்ல, நிறைய பேர் அவன் நடிக்கிறாங்க ஃபேக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவு ஃபேக்கா ஒருத்தனால நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அவன் உள்ள ஒரு சில கூல் சபரி அப்படிங்கிற சில கிரிச்சு பண்ணினாலும் அடிப்படையில ஒரு நல்லவதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்புறம் திவ்யா பத்தி பேசிக்கிறாங்க.
விக்ரம் சொல்றாரு, எத்தனை வாட்டி சொல்லி காட்டிட்டாங்கல்ல திவ்யா, நான் மட்டும் காருக்குள்ள இல்லைன்னா அவங்க 2 பேரையும் முடிச்சு தள்ளி விட்டுருப்பாங்க, என்னைய மாதிரி தைரியமா இருக்க கத்துக்கங்க என்கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தற்பெருமை மாதிரி. பட் ஆக்சுவலி அவங்க உள்ளவங்களை காப்பாத்துனது உண்மையா போயான்னு கேட்டா 200% உண்மைதான். இப்ப திவ்யா இல்லாம அவங்க 2 பேரோடய அவங்கள விட்டுருந்தா அவங்கள பேசி ஆஃப் பண்ணிருப்பாங்க. திவ்யா இருக்கிற வரைக்கும் பார்வதி ஆஃப் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு காட் மாதிரி தான் அவங்க நின்னாங்க. பட் அதை சொல்லி காட்டுறாங்கிறது எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. என்கிட்ட இருந்து தைரியத்தை வேற கத்துக்கொண்டு சொல்றாங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வினோத்தை பத்தி பேசும்போது அரோரா சொல்லுது, அவர் வந்து சேற்றில் இருக்கும் தாமரை, அந்த குரூப்ல அவர் மட்டும்தான் கொஞ்சம் நல்லவர். என்ன கோபம் படுற மனுஷன் சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறேன், சரியாதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிக் பாஸ் பார்த்தா ஒரு கண்டென்ட்டும் இல்லை, ஆளாளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் 13 நாள் தான் இருக்கு அப்படி இப்படின்னு. அப்போ இவர் வினோத்தை வச்சு ஃபன் பண்ணுவோன்னு ஏதோ வினோத் ஒழிச்சுக்கிட்டு ஏதோ பெண்ணை வச்சு லிரிக்ஸ் எழுதுறாரு, ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் ரகசியமா அந்த பெண்ணை போய் பிடிக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபன் ஒன்று முக்குறாங்க. அந்த ராமர் சொல்ற மாதிரி காமெடி போராட்டங்கள், கண்டென்ட் போராட்டங்கள் மாதிரி இந்த காமெடி. இப்போ பார்வதி இல்லை இல்லையா, ஸோ காமெடியா கொண்டு போகலான்ட்டு போராடுறாரு. பிக் பாஸ் கூட இறங்கி வந்து போராடிக்கிட்டு இருக்காரு, இருப்புதான் வர மாட்டேங்குது. அதான் இன்னும் போனா பிக் பாஸ் ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்துருவாரு. பிக் பாஸ் இறங்கி வந்து நானும் ஒரு நாள் உங்க கூட தங்கிட்டு போறேன், கண்டென்ட் குறையுதுங்கிற மாதிரி இருப்பாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தா டாப் 6 ஃபைனலிஸ்ட், அவங்களுக்கு எல்லாம் பெருமை, வா இப்போ நம்மள டாப் 6 பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஒருத்தரா கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க, ஒருத்தரா உள்ள போறாங்க. வினோத் போறாரு. போனோடனே எதுக்கு கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உள்ள போனா 2 பவுல்ல ஃபுல்லா பச்சை மிளகாயும் ஒரு தண்ணியும் வச்சிருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, இப்போ 14வது வாரத்துக்கு வந்துட்டோம், எலிமினேஷன் ஒரே நாமினேட் பண்றதை தாண்டி எலிமினேஷன்ல இருந்து நீங்க யாரை காப்பாற்ற போறீங்களோ காரணத்தை சொல்லிட்டு அவங்க பேரையும் சொல்லிட்டு அவங்க அதுக்கு பதிலாக நீங்க ஒரு பச்சை மிளகாய் கானா வினோத் வந்து நான் வந்து சபரி சார், அந்த ஒரு நல்ல மனசுக்காக வேற யாரும் அதை செய்ய மாட்டாங்க, நான் சபரியை காப்பாத்துறேன், சரி சாப்பிடுங்க. கண்ணு சரியுது. அவரு அப்படியா, வேற யாரையும் காப்பாத்துறீங்களா? யாரையும் காப்பாற்ற விரும்பல, எனக்கு ஒண்ணு போதும். பிக் பாஸ் சொல்றாரு, போகும்போது சிரிச்ச மாதிரியே மூத்த வச்சுட்டு போ, வெளியே யாருக்கும் என்ன இப்ப பாருங்க என்னட்டு தண்ணியெல்லாம் குடிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வெளியே போய் கதவை திறந்த உடனே பாட்டு பாடுறாரு, தித்திக்குதா பின்னாடி இந்த சிவப்பு லைட் எரியுது, தித்திக்குதுங்கிறீங்க. அவங்க எல்லாம் கேட்குறாங்க. அடுத்தது திவ்யா உங்களை வரட்டான் அப்படின்னு அரோரா எல்லாம் கேட்குது, என்ன திவ்யாவை கூப்பிடுற, பிக் பாஸ் ஒன்று எதுக்கு கூப்பிட்டாரு, திவ்யாவை கூப்பிடுங்கன்னு கூப்பிடுறதுக்காக என்ன கூப்பிட்டாரு, அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பேசாம இரு. இப்போ திவ்யா உள்ள போகுது. திவ்யா உள்ள போனோடனே அதுதான் நீங்க யாரை காப்பாற்ற போறீங்க, சாண்ட்ராவை, சரி சாப்பிடுங்க. என்னன்னு ஷாக்கா குற, ஏன் பதற, தண்ணி குடிச்சுக்கலாமா, குடி. அடுத்த யாரை காப்பாற்ற போறீங்க, இன்னொருத்தங்களா, ஐயோ சரி நான் வந்து சாண்ட்ராவை காப்பாத்துறேன் அப்படின்னு சாண்ட்ராவை சபரியை காப்பாத்தி 2 பச்சை மிளகா சாப்பிட்டுட்டு கண்ணெல்லாம் கலங்கி விழி நிக்குது. இப்போ வெளியே வந்துட்டாங்களா, வெளியே வந்து கண்ணாடியை பார்த்து இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க உள்ள ஏதோ ஒரு இந்த சோக டாஸ்க் பிக் பாஸ் அழுற அளவுக்கு என்ன சொல்லிட்டாங்க பார்த்தா அங்க இருந்து அழுதுட்டு வர ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் முறை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சார் கானா வினோத் மட்டும் இப்படி உட்காந்துருக்காரா, இவன் வந்து கானா வினோத்துல இப்படி சாஞ்சி மூத்த மூடுனோடனே அவர் இப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு. அப்ப விக்ரம் எல்லாம் அழுற அளவுக்கு என்னாச்சு, திவ்யா ஆய் ஆல் ரைட், கானா வினோத்துக்கு ஆல் ரைட் அப்படின்னு சிரிக்கிறாரா. இவங்க கானா வினோத்தை முறைக்கிறாங்க, பொண்ணு சிரிக்கிறானே அவரு சரிப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்தது வந்து சபரி உள்ள போய் பார்த்துட்டு சபரிக்கும் ஷாக்கு, பச்சை மிளகா அப்படின்ட்டு அவரு சாண்ட்ரா வினோத் 2 பேரை காப்பாத்துறேன். அப்புறம் விக்ரம் உள்ள போய் பச்சை மிளகாய் பார்த்துட்டு ஓ இதை சாப்பிட்டுட்டு தான் வெளியே வந்து அழுதுட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு அவரும் காரம் தாங்க முடியல, அவரும் சபரியையும் சாண்ட்ராவையும் காப்பாத்துறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் அரோரா உள்ள வருது, நான் சபரியையும் சாண்ட்ராவையும் காப்பாத்துறேன். எல்லாரும் சொன்னது என்னன்னா அவன் தான் டைட்டில் அந்த டிக்கெட் ஃபினாலே போக வேண்டியது, அவன் நல்ல மனசை அவன் காட்டுனான் பாருங்க அப்படின்னு அவனை காப்பாத்தி ஃபைனலுக்கு. சாண்ட்ராக்கு அவங்க நிறைய கோத்ரூ பண்ணிருக்காங்களா, அந்த நிறைய ட்ரோமா கோத்ரூ பண்ணது எல்லாம் ஓகே. சபரி வந்து ஒரு டயலாக் சொல்லி மறுபடியும் கிரிஞ்சி லிஸ்ட்ல மாட்டிக்கிட்டாங்க, நான் சாண்ட்ராவை காப்பாத்துறேன் பிக் பாஸ்,
சாண்ட்ராவை நம்ம இப்போ பச்சை மிளகாயை கடிச்சு நான் காப்பாத்திட்டேன்னா சாண்ட்ரா மாதிரி வெளியே பயந்துட்டு இருக்கிற பல பெண்கள் வெளியே வருவாங்க. சாண்ட்ராவே வெளியே வந்தாச்சுனா சாண்ட்ராக்கு பயமெல்லாம் இல்லை சார். அது ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை யூஸ் பண்ணி நடிச்சிட்டாங்க டு கெட் ஒரு குறிப்பிட்ட வேற ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு. அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னா அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய குரூப் தான். அது சாண்ட்ரா நடிச்சா என்ன, நீங்கள் நடிச்சா கூட உங்களையும் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க வெளியே போகணும், எங்களுக்கு அவ்வளவுதான். எனக்கு மொத்தத்தில் அந்த குடும்ப உருப்படமாக போகணும். வடிவேல் சொல்கிற மாதிரி எனக்கு அவங்க 2 பேரும் வெளியே போகணும். சாண்ட்ரா நடித்தா என்ன, திவ்யா நடித்தா என்ன, விக்ரம் நடித்தா கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம். நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆனால் சாண்ட்ரா கொஞ்சம் ஓவர் தான் சாண்ட்ரா பண்ணது. அந்த ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் அன்றைக்கி நைட்டு. பார்வதி இந்த அவள் ட்ராமாவில் இருக்கும்போது உள்ளே வருது விடிய அந்த கார் டாஸ்க் முடிச்சுட்டு பார்வதியை பார்த்தோன்னே ஓடுனாங்கல்ல. இப்போ பார்வதி நின்று ஏன் ஓடுறாங்க அப்படிங்கிறத அந்த ஃபேஸை போட்டு டயலாக் பேக்ரவுண்டில் நானூறு ரவுடி தான் படத்தில் வர்ற டயலாக் பார்த்து பாருல, இவன் அப்படி முட்டை அடிக்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டே நான் உள்ள வரப்போறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னை பார்த்துட்டு இப்படி தூங்கிட்டு தானே சரியா நான் வர்றதை பார்த்துட்டு எப்படி பயந்த உடனே இவன் இப்படி முட்டை அடிக்கிறத முன்கூட்டி தெரிஞ்சுட்டு வந்தாங்கிற மாதிரி அந்த டயலாக போட்டு. ஸோ வாட் எவர் இட் இஸ், சாண்ட்ரா ஃபேக்கு ட்ராமா பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வந்ததை எக்ஸாஜரேட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் அந்த சிச்சுவேஷன் பெருசாகும்னு எக்ஸாஜரேட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதை யாருக்கு எதிராக யூஸ் பண்ணாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால எங்களுக்கு அது பெருசாக தெரியல. இதே சாண்ட்ரா வந்து கரை நல்லது. இப்போ இதே சாண்ட்ரா இதை வந்து அன்டிசர்விங் பீப்புளுக்கு எதிராக ஒரு ரெட் கார்டை நான் தூக்குறேன்னு தூக்கியிருந்தா சாண்ட்ரா போட்டு பிறந்திருக்கும். நடிக்கிற அது இதுன்னு ஜூம் எல்லாம் போய் பாருங்க சாண்ட்ரா இப்போ சிரிக்குது பாருங்க அப்படின்னு அவ்வளோ பார்த்துருப்போம். யார் அந்த 2 பேரும்? இவங்கெல்லாம் ஐயோ சாண்ட்ரா அப்படின்னு நாங்களும் சேர்ந்து கத்திட்டோம். ஏன்னா எங்களுக்கு இவங்க போகணும், அதுதான் உண்மை. கடைசியில் எல்லாரும் வெளியே வந்து பச்சை மிளகாய் எல்லாம் தெரிஞ்சு போச்சு உட்காந்துருக்காங்க. பிக் பாஸ் சொல்றாரு, உங்க பச்சை மிளகாய் சாப்பிட்டு உங்களோட தியாகத்தை நான் பாராட்டுறேன். டிக்கெட் டு ஃபினாலேக்கு ஆல்ரெடி நம்ம அரோரா சேவ் ஆகிட்டா. ஸோ அந்த பச்சை மிளகாய் சாப்பிட்ட டாஸ்கில் யாருமே சேவ் ஆகல. உங்களை நான் பிராங்க் பண்ணினேன் விக்ரம். ஏன் பிக் பாஸ் இந்த 2வது பச்சை மிளகாய் கடிக்கும் போதான் சொல்லிருக்கலாம்ல. அவரு கண்டென்ட் வேணும்ல, எனக்கு ஒண்ணுமே இல்லடா, இருந்த ஒரு கண்டென்ட் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டேன். உங்களை பச்சை மிளகாய் திங்க வச்சு அதுல ஒரு ஃபன் கண்டென்ட் பிடிக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு கண்டென்ட் மறுபடியும் நகைச்சுவை போராட்டங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா தேவையே இல்லாத ஒரு ஆணி யாரு, வியானா, அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்களாம். உள்ள வந்த உடனே இது செலிப்ரேஷன் ரவுண்ட், பேர்லயே அது என்னன்னு இருக்கு. இத்தனை நாள் உள்ள ஃபேமிலியை பார்க்காம வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உள்ள அப்படியே காஞ்சி கிடக்கிறவங்களுக்கு வெளியே போய் திருப்பி உங்களோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸோட முகத்தை பார்க்கும்போது உள்ள வந்து ஒரு செலிப்ரேஷன் ரவுண்டு. பேரே செலிப்ரேஷன் ரவுண்டு தான். நீங்கள் சொல்லலாம் நான் ஒரு கண்டெஸ்டன்ட், நான் அந்த ஷோவை எப்படி வேணாலும் கொண்டு போவேன், ப்ளீஸ் கோ ஹெட், அது உங்கள் சாய்ஸ். பட் பார்க்குறோம் நாங்கள் 90 நாளாக பார்வதியோட ஆட்டமெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியே போயிருக்கு. இனி இவங்க ஃபன் கண்டென்ட்டை பார்க்கலாம்னு பார்த்தா பார்வதியோட மினியேச்சர் வேர்ஷன் மாதிரி நீ வந்திருக்க. உள்ளவா பிரச்சனை இல்லை, உள்ளவா எல்லாம் பண்ண பிரச்சனை இல்லை. பிக் பாஸ் உனக்கு கொடுக்காத டாஸ்க்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் உள்ள வந்துட்டு இங்கே பாருங்க, நான் வந்து நாளைக்கு கிளம்பிடுவேன். இப்போ நைட்டோட நைட்டாக நான் கிளம்பிடுவேன். நீங்கள் எல்லாம் நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் நான் யாரையோ 2 பேரை வந்து எழுப்புவேன். அவங்க அப்படியே என் கூட வெளியே வந்துடணும். உங்க 2 பேரை நான் கூட்டு போகணும். இவங்கெல்லாம் அது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்னு நம்பிட்டாங்க. நீ யாரு? இவ்வளோ வருஷம் ஓட்டு போது இவ்வளோ நாளாக ஓட்டு போட்டு உள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக கடந்து வந்தவங்களை எலிமினேட் ஆகிட்டு போன நீ வந்து இதில் யாரு இப்போ எலிமினேட் ஆகணும் கூட நீ செலக்ட் பண்ணுவியா? ஒன்று விஜய் சேதுபதி சொல்லணும், இல்லை பிக் பாஸ் சொல்லணும், இல்லை நாங்கள் சொல்லணும் ஓட்டு போட்டு. நீ யாருமா? அப்படின்னா திவாகரை உள்ள விட அந்த ஆளுக்கு பிடிச்ச 2 பேர் அவரை கூட்டு போட்டோம். இப்படி ஆளாளுக்கு வந்து 2 பேரா கூட்டு போயிருக்கேன். நானும் உள்ள வர்றேன், நான் விஜய் சேதுபதி பிக் பாஸ் கூட்டு போறேன். உனக்கு யார் இந்த பவர் கொடுத்தது? ஆமா, ஏதாவது டாஸ்க் வச்சு பிக் பாஸ் வந்து ஓகே ஒரு டாஸ்க்ல நீங்க தோத்துட்டீங்க, அதனால மிட் வீக் எவிக்ஷன் நீங்க போங்க, வியானா கூட போங்கன்னு அவர் சொல்லட்டும். எனக்கு பிடிச்சவங்களை நான் வந்து எந்திரிச்சு எழுப்பி கூட்டி போவேன்னா நீ யாரு பெரிய இதா? ஆமா, நீ எதுக்கு 50வது நாள் எலிமினேட் ஆகி போன? பெரிய ஏதோ போன சீசன் வின்னர் ஆவது வந்து வாங்க போகணும் கூப்பிட்டா போகலாம். முத்துக்குமரன், ஆரி அவங்க வந்து கூப்பிட்டா கூட கண்ணை மூட்டு போயிடலாம். ஏன்னா அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க நாங்க இந்த சீசனை வின் பண்ணியிருக்காங்க. நீ யாருமா? 1 நாளே 50 நாளைக்கு மேல இருக்க முடியலன்னு ஓடிட்டேன். இப்ப இவங்க வர்றாங்க. அப்படியே
அது பிராங்க்னு எங்களுக்கும் தெரியாதுல்ல. அவங்க உள்ள வந்து பேசும்போது எனக்கு கடுப்பாயிருச்சு. நான் யோசிச்சேன், பிக் பாஸ் பைத்தியக்காரனா, இந்த பவர் தூக்கி இதுகிட்ட கொடுத்துருக்கேன், இது என்னங்க பவர்னு. அப்புறம் பார்த்தா கேமராவில் போய் அவங்க எல்லாரும் அந்த பக்கம் இருக்கணும்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சொல்லிட்டேன், ஒரு 1/2 மணி நேரம் அந்த கதவை கொஞ்சம் திறங்க, இவங்க ஒரு படம் காட்டுவோம். ஏம்மா நீ ஒரு கண்டெஸ்டன்ட், உன்னைய உள்ள அடைச்சி வச்சிருக்கும் போது நீயும் இவங்கள மாதிரி தான் பிஹேவ் பண்ண. நீ இப்ப வெளியே போய் மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உள்ள வந்துட்டல, அவங்கள யோசிச்சு பார்த்தியா? அவங்க இன்னும் போகவே இல்லை, இன்னும் உள்ள அந்த ஒரு அப்ப இருந்த அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த ஃபீல்ட்ல இருந்த உனக்கு உங்களை எதுக்கு உள்ள அனுப்புறாங்கன்னா, அந்த கடைசி கொஞ்ச நாள் கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ் பண்றதுக்காக. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஆல்ரெடி உடஞ்சி ஒரு மாதிரி ஒரு பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கிறவங்கள போய் திருப்பி உடைக்கிறியே, உனக்கு மனசாட்சி இருக்கா? அதுல என்னன்னா இவங்க வந்து உள்ள எல்லாரையும் பத்தி புட்டு வைக்கிறாங்களா. வக்ரம் விக்ரம்ங்கிற பேருக்கு ஏத்த நம்பர் தான் நீங்க. உங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, முதல கண்ணீர். செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு டக்குன்னு அழுதுருவீங்க, இல்ல சாரி கேட்டுருவீங்க, ஆனா கிரிட்டிசிசம் ஒண்ணு வந்து எடுக்க மாட்டீங்க. சாண்ட்ரா நீங்க ஈவிலுக்கெல்லாம் ஈவில். ஆனா சாண்ட்ரா இவ போனதுக்கு அழுதுச்சு. இல்ல அவ நாமினேட் பண்ணதே சாண்ட்ரா தான். சரியா? நீங்க ஈவிலுக்கெல்லாம் ஈவில் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்றீங்க. அதெல்லாம் சாண்ட்ரா சொல்றேன், இங்க பாரு, இப்ப இந்த கான்வர்சேஷன்லாம் எங்களுக்கு தேவையில்ல, நீ ஏன் இதெல்லாம் பேசுறன்னு. நானும் இந்த வீட்டுல ஒரு இருந்தவங்க தான், சரியா? நானும் இந்த வீட்டுல இருந்தவங்க தான், எனக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது இது மாதிரி. இதுல நான் அதை கிளியர் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன், யூ டோன்ட் ஹேவ் த ரைட். நீ ஒரு கண்டெஸ்டன்ட் தான், ஆனா இப்ப நீ எக்ஸ் கண்டெஸ்டன்ட். உனக்கு இங்க வந்து வெளியே நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசவோ, இங்க உள்ள வந்து ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸை பிரேக் பண்றதுக்கோ உனக்கு எப்ப ரைட்ஸ் வரும் தெரியுமா? ஆதிரை மாதிரி உள்ள வரும்போது. மறுபடியும் நீ விளையாடுறதுக்கு உள்ள வந்தாதான் நீ விளையாட முடியும். நீ இப்ப பிளேயரே கிடையாது, அபிஷியலா உள்ள நடக்கிற எந்த கேம்ஸ்லயும் நீ பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீ ஒருத்தரை நாமினேட் பண்ண முடியாது, ஒருத்தரை செலக்ட் பண்ண முடியாது, நீ ஒன்னும் பண்ண முடியாது. யூ ஆர் ஜஸ்ட் பவர்லெஸ். ஒரு தெரிஞ்ச மூஞ்சி, இந்த சீசன்ல விளையாண்ட தெரிஞ்ச மூஞ்சின்னு ஒரு அட்மாஸ்பியருக்கு தான் உன்னை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்குமா? உடனே பிக் பாஸுக்குள்ள திருப்பி கூப்பிட்டாங்கன்னு ரொம்ப ஆடாதீங்க, சரியா? நீங்க எப்படி உள்ள ஆல்ரெடி உடஞ்சிருக்கிறவங்கள போய் கடைசி நிமிஷம் செலிப்ரேஷன் ரவுண்ட்ல போய் எப்படி உடைப்பீங்க? அப்படின்னா செலிப்ரேஷன் ரவுண்ட்ல நீங்க மறுபடியும் ஒரு எலிஜிபிள் பிளேயரா உள்ள வரணும், செகண்ட் சான்ஸோட. ஆதிரை உள்ள வந்து இதை பேசியிருந்தா கூட நம்ம ஒன்னும் கேட்க முடியாது, ஏன்னா ஆதிரை மறுபடியும் விளையாடுறதுக்கு தான் வந்துச்சு. ஆதிரை பேசலாம், கெஸ்டா வர யாரும் பொத்துக்கிட்டு இருக்கணும். அந்த ஆள் சொல்லி அனுப்பலையா, வெளியே நடக்கிறத பத்தி நீங்க பேசக்கூடாது, கெஸ்டா போனா கெஸ்டா வாங்க. எப்படி இருக்கு அவங்களுக்கு? டாப் 6 பேர் வாங்கினவங்கள நான் இன்னைக்கு 2 பேரை தூக்கி கூட்டு போறேன் அப்படின்னா அந்த நைட்டு வரைக்கும் அவங்க எங்க நிம்மதியா இருக்க முடியுமா? யாரை கூட்டு போறாங்களோ நிம்மதியா இருக்க முடியுமா? யோசிக்க மாட்டேன். அது இப்ப விடியறதுக்குள்ள தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் நைட்டுக்கு போயிருவேன் அப்படி இப்படின்னு பண்ணும்போது பிக் பாஸ் இவட 2 சூட்கேஸா உள்ள அனுப்பிட்டாரு. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்னமா நைட்டு போறவனுக்கு எதுக்குமா இவ்வளவு ட்ரெஸ்? என்னன்னு அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் இல்ல. நீங்க பாருங்க, சிரிக்காதீங்க, அது ஒரு டாஸ்க்குக்காக உள்ள வந்திருக்கு, என்னவோ நடக்கலாம். என்ன பெரிய பிக் பாஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விக்ரம் எல்லாம் அழுதுட்டாரு. அவர் சொல்றாரு, உள்ள எனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு வியானா இருந்தா, வெளியே போயிட்டு வந்து அவளே இப்படி சொல்றா, நாளைக்கு சுபியும் கனியும் வந்து இவ சொன்னதையே திருப்பி சொன்னா அப்புறம் நான் என்னத்துக்கு உள்ள வந்து விளையாண்டு எல்லாம் நாசமா போச்சு அப்படி நினைச்சிட்டாரு. ஐயா, கனியும் சுபியும் வந்து இதை சொன்னா அப்ப அதான் போல இருக்கு, எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து சொல்லாத வரைக்கும் இந்த பொய்யானாவோட பேச்ச நம்பாதீங்க. இந்த இவக்கு பேரே வெளியே பொய்யானா இல்ல, அவ அப்ப இருக்கும் போதே அவக்கு பேரு பொய்யானா. எக்கச்சக்க பொய்ய சொல்லிக்கிட்டு நீ ஏன் எலிமினேட் ஆகி போன உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஞாபகம் இருக்கா? அந்த பக்கெட்ல ஜட்டியை வச்சு வெளியே ஒரு பிரச்சனை பண்ணி பொய் சொல்லி தானே மாட்டிக்கிட்டு போனேன். இப்ப உள்ள வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் மாறி என்னது, இவங்களும் அது மாதிரி ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தா உன்னைய தூக்கி போட்டு பொழப்பாங்க. நீ என்ன பண்ணன்னு அவங்க பார்க்கல இன்னும். அதனால வியானாங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. நீ போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டு வந்துட்டு இல்ல. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி உன் ரெஸ்பெக்ட நீ தான் காப்பாத்திக்கணும். இப்ப உள்ள வந்து பெருசா நான் 2 பேரை நான் தூக்குறேன் பாரு, இதை தூக்குறேன் பாரு, ஒருத்தன் தூக்குறானே 50வது நாள். அப்ப எங்க போன? நீங்க வந்து இப்படி விளையாடுறீங்க, நீங்க அப்படி விளையாடுறீங்க, நீங்க வந்து இவளுக்கெல்லாம் ஈவில், நீங்க அதுக்கெல்லாம் ஈவில். ஏமா இதெல்லாம் நீ எலிமினேட் ஆகாம பிளேயரா உள்ள இருந்துக்கும் போதே இதெல்லாம் நீ நோட் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா என்ன பிளேயர் உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கலாம். இப்ப என்ன கொண்டு விட்டாலும் எல்லாரும் மூத்தரையும் நானும் தான் கிழிப்பேன், ஏன்னா நான் வெளியே இருந்து எல்லாரையும் பாக்குறேன்ல. அது பெருசு இல்ல, உள்ள இருந்துகிட்டு இதை கண்டுபிடிச்சாதான் சூப்பர் பிளேயர். உள்ள இருக்கிற எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பாக்குற எல்லாத்தையும் அவன் பார்க்க மாட்டான். அவன் கக்கஸ்ல குளிச்சிட்டு இருக்கிற டைம் இங்க பார்வதி எங்கேயாவது சீக்ரெட் பேசுவாங்க, அவனுக்கு தெரியுமா? ஆனா கேமராவில் நமக்கு அவன் குளிக்கிற சத்தத்தையும் காட்டுவாங்க, இங்க பார்வதி பேசுறதை அட் டைம்ல எடிட் பண்ணி காட்டுவாங்க.
வெளியே இருந்து பாக்குறது வேற, உள்ள போய் விளையாடுறது வேற. நீ உள்ள இருந்துகிட்டே இந்த அறிவாளித்தனமா அப்பயே நீ பேசல, ஏன்னா உனக்கு அறிவு இல்ல. இப்ப வெளியே வந்து 20-25 நாள் வெளியே இருந்து நல்லா ஷோலாம் பார்த்துவிட்டு அப்படியா இப்படியா இரு மோத்திரையை கிழிக்கிறேன், இப்ப உள்ள வந்து மோத்திரையை கிழிக்கிறிய. மோத்திரையை கிழிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, ஏன்னா நீ கெஸ்ட். அப்படின்னா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் உள்ள போய் மோத்த கிளிங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இப்ப அவங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் தான் உனக்கு இருக்கு. நீ வந்து ஒரு நாள் 2 நாள் தங்க போற. உனக்கு இருக்கிற ஒரே பிரிவிலேஜ் என்னன்னா, நீ யூ வேர் அ கண்டெஸ்டன்ட், யூ ஆர் நாட் அ கண்டெஸ்டன்ட். இப்ப நீ கண்டெஸ்டன்ட் கிடையாது, கண்டெஸ்டன்டாக இருந்திருக்கிறாய். நான் திருப்பியும் சொல்றேன், ஆதிரைக்கு மட்டும்தான் உள்ள வந்து மறுபடியும் அந்த கேமை ட்விஸ்ட் பண்றதுக்கோ அவங்கள பிரேக் பண்றதுக்கோ அவங்கள பத்தி எல்லாம் பேசி இதுக்கு ஏதோ கேமையே மாத்துற மாதிரி பவர் இருந்தது. நீ வந்து சாதாரண கெஸ்ட். இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு பிடிக்காம இருக்குமே அவங்க வந்து பேசுறது. நைட்டோட நைட் அவங்க பாத்தியா. அப்ப அரோரா சொல்லுது, நான் வந்து வியானா வந்தோடனே பழைய மாதிரி ஃபன்னா இருக்கும்னு நினைச்சேன். விக்ரம் சொல்றாரு, அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சுமா, வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க. இப்ப நாளைக்கு வந்து இதே மாதிரி ஆரம்பிச்சா நாங்க கேட்க போறோம். என்ன கேட்க போறீங்க? ஏமா அதெல்லாம் சரி, நாங்க ஈவிலு நான் வந்து முதல்ல கண்ணீர் எல்லாம் சரி, ஓ எலிமினேஷன் கதையை சொல்லு அப்படின்னு கேட்க போறோம்னு நக்கல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சாண்ட்ரா எல்லாம் வந்தோடனே சாஃப்டா பேசிட்டு இருந்த சாண்ட்ரா இன்னைக்கு பழையபடி வியானாக்கு எதிராக மாதிரி இப்ப தேவையா? உள்ள வந்தமா ஒரு வாரம் ஜாலியா இருந்துட்டு போனமான்னு இருக்கணும். நான் 2 பேரை வெளியே கூட்டிட்டு போறேன்னு பெரிய குண்டி மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. சரியா? உனக்கு அந்த பவரே கிடையாது. டாப் 6ல இருந்து இனி யாராவது எலிமினேட் ஆகணும்னா ஒண்ணு பிக் பாஸ் சொல்லணும், இல்ல விஜய் சேதுபதி சொல்லணும், நாங்க சொல்லணும். அந்த ஒரு வாரமும் சும்மா அவங்களோட விளையாடிட்டு சும்மா ஃபன் பண்ணிட்டு ஒரு செலிப்ரேஷன் ரவுண்டுன்னு தான் பேர் வச்சிருக்காங்க. சரியா? நீ வந்து சும்மா இந்த யாராவது கேள்வி கேட்டா உடனே ஒரு டயலாக் வச்சிருக்க. இப்ப நைட்ல இருந்து விடியறதுக்குள்ள ஒரு 7 தடவை நான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இப்ப வந்து நான் ஒன்னும் பேசி ஸ்கோர் பண்றதுக்கோ ஸ்பாட்லைட்டுக்கோ இந்த இப்ப நான் இதுல வந்து ஏதாவது பேசி இந்த கேமை மாத்துறதோ எனக்கு அதுல 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. இப்ப நான் ஏதாவது பண்ணனா எனக்கு 50 லட்சம் டைட்டில் எல்லாம் கிடைக்கவா போகுது. அதனால எனக்கு இதுல ஒண்ணும் இல்ல. நான் உண்மையை தான் சொல்றேன். நீ எப்பயுமே உண்மை சொல்ல மாட்டேன். உன் பேரு பொய்யானா. உள்ள வரும்போதே நீ ஒரிஜினல் பேர்லயே வரலையாமே, உன் பேரு வியானாவே இல்லையாமே, ஏதோ நுசரத் பானுவாமே உன் பேரு, ஏதோ ஒரு இது. அதுவே உனக்கு பொய். அப்புறம் எப்படி நீ உண்மையெல்லாம் பேசுவ? உன்னையதாம முதல்ல நம்பவே முடியாது. சரியா? நீ எல்லாம் வாயே திறக்க முடியாது. நீ பேசாம வெளியவே நான் வரலன்ட்டு இருந்திருக்கலாம்ல. உள்ள வந்து நாரிக்கிட்டு இருக்க. செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு உள்ள வந்து ஹேட் வாங்குற ஒரு கண்டெஸ்டன்ட் நீ தான். இந்த சீசன் எல்லாம் வித்தியாசமாவே நடக்குது. எல்லாரும் தனக்கு பெரிய அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அறிவை கலட்டி குண்டில வச்சுக்கிட்டு உள்ள வருவாங்க. தலையில அதை தூக்கிட்டு வர கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. அது குண்டில வச்சிருக்க முன்ன மறந்து போய் உட்கார்ந்தோடனே அது வெடிச்சு. அப்புறம் மொத்த சீசனும் மூளை இல்லாம அலைய அதுதான். வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு பொட்டியை சாத்திட்டு கிளம்பு. சரியா? ரொம்ப இதெல்லாம் பேசாத, நீ பிளேயர் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணப்பெட்டி 2.0 இந்த முறை எப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா, பணத்தை இவங்க தான் சம்பாதிக்கணும். வெறும் பெட்டியை தான் வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரைடே வரைக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்க போறாங்க. அந்த டாஸ்க்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு டைம் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் 40 செகண்ட்ஸ், செகண்ட் டாஸ்க் 50 செகண்ட்ஸ். அதுக்குள்ள நீங்க எவ்வளவு காசை கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி எல்லாருமா சேர்ந்து பெட்டிக்குள்ள போடணும். எல்லாருமா சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. யாருக்கு எப்போ எடுக்கணும்னு தோணுதோ எடுத்தீங்கன்னா அந்த மொத்த காசும் ஒருத்தருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து கலெக்ட் பண்ணணும். நேற்று ரவுண்ட் 1ல் மட்டும் ஒரு வேன் ஒன்று நிற்கிது. வேனுக்குள்ள அங்கங்கே காசு, அந்த பேப்பர் காசு, இந்த பிக் பாஸ் கரன்சி உள்ள தெளிச்சு விட்டுருக்கு. 3 லட்சம் ரூபா இருக்கு மொத்தம். உங்களால் எவ்வளவு சேர்க்க முடியுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வினோத் 20 செகண்ட்ஸ். அவர் வேனுக்குள்ள ஓடுறாரு, கீழே பார்க்குறாரு, எல்லாம் புறக்கிட்டு வந்து பார்த்தா 10,000 தான் எடுக்க முடியுது. ஓகே, அடுத்தது ஒரு 2 பேர் போங்க. அவங்க போய் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வந்தா சபரியும் அரோராவும் நினைக்கிறேன் 44,000 சொச்சம் எடுத்தாங்க. அப்புறம் ஃபைனலிஸ்ட் 6 பேர் ஓடுங்க. வியானா உனக்கு தான் இது. உன்னை ஏன் போக சொல்லல அவரு? ஏன்னா நீ விளையாடவே முடியாது. அதனால அந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டு வாய் அடக்கிக்கிட்டு பேசாம இருக்கணும். சரியா? சும்மா அது பண்ற இது பண்றேன்னு பெரிய உன்னை இதுக்கெல்லாம் கூப்பிடல. கேவலம் உனக்கு அந்த கேஷ் டாஸ்க்ல கூட வெறும் காசு தானே. நானும் சேர்ந்து விளையாடலான்னு உன்னால விளையாட முடியாது. சரியா? பொத்திக்கிட்டு. ஸோ இவங்க போய் எல்லாம் காசெல்லாம் தேடுறாங்க. டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. அங்கே பாரு, இங்கே பாரு, அந்த ஸ்டியரிங் கீழே பாரு, அங்கே பாரு, இங்கே பாருன்னு காசு எடுத்து பார்த்தா கடைசியில் 3 லட்சத்துல 1,45,000 தான் எடுக்க முடிஞ்சது. அவ்வளவுதான் எடுக்க முடியுது அவங்களுக்கு. ஆமா, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எல்லாம் பேக்ல போட்டு அந்த பாக்ஸ்ல போட்டு இப்போ பாக்ஸ்ல வந்து 1,45,000 இருக்கு. இதை இப்போ யார் எடுத்தாலும் அந்த 1,45,000 எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஆனா கடைசியில் எவ்வளவு வரைக்கும் சேருதுன்னு பாக்கணுமா இல்லையா? அப்ப பிக் பாஸ் சொல்றாரு, சூப்பரா விளையாண்டீங்க, பல இடத்துல தேடுனீங்களே, கடைசி கட்டத்துல கிடைச்சதா? இல்ல பாஸ், நாங்க எல்லா இடத்துலயும் எடுத்துட்டோம், மிச்சம் இருக்கிற 1.5 லட்சம் எங்க இருக்குன்னு தெரியல. நானு எல்லா இடத்துலயும் பாத்தீங்களே, வண்டிக்கு மேல பாத்தீங்களான்னா ஏறி பார்த்தா 1.5 லட்சம் ரூபாயும் பரப்பி கிடக்கு. எல்லாரும் எங்க
அங்க இங்கே தேடினதுக்கு மேல வலிச்சிருந்தாலும் 1.5 லட்சம் அவ்வளவு வந்திருக்குங்க. வண்டிக்கு மேல நம்ம பார்க்க மறந்துட்டோமேன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்தா காசெல்லாம் மேல 1.5 லட்சமும் மேல இருக்கு அப்படின்ட்டு அந்த காசு டாஸ்கோடைய பணப்பட்டி டாஸ்கோடைய இந்த இது முடியுது. ஸோ நாளைக்கு அன்னைக்குன்னு யார் யார் உள்ள வர்றாங்க. நல்ல வேளை பார்வதி எவிக்ட் ஆகிருந்தா மறுபடியும் ரீஎன்ட்ரியில வந்திருக்கும். ரெட் கார்ட்னால செலிப்ரேஷன் ரவுண்டு வந்து நாசமாகாதுன்னு நினைச்சான். வியானா வந்து உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, மை மாம் லைக்ஸ் பாரு. அப்ப அரோராலாம் கேக்குது. அப்ப அவங்க அம்மா ஆரண்டு தெரிஞ்சு போச்சு. துணிவே சக்தி 2.0. அப்ப ஏன்னு கேக்குறாங்க. சொல்றேன் எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஷீ இஸ் a bold person. அரோரா செருப்பை முக்கி சாணியில் அடிச்ச மாதிரி ஒண்ணு கேட்டுச்சு. ஒருத்தவங்களை கார்ல இருந்து தள்ளி விடுறதுதான் அந்த போல்ட்னஸா, அம்மாக்கு பிடிச்ச போல்ட்னஸ் அதுவான்னு கேட்டோன்னே டோன்ட் டாக் அபவுட் தட், அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க போல. இந்த ரெட் கார்டு இஷ்யூ டோன்ட் டாக் அபவுட் தட். பாரு ஏன் போல்டுன்னு தெரியணுமா இல்லையா? போல்டுக்கும் கன்னிங்னஸுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. போல்ட்னஸுக்கும் சைக்கோத்தனத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. போல்ட்னஸ்ங்கிறது வந்து திவ்யாவுக்கு கூட ஒரு அளவுக்கு ஒத்துக்கலாம், கொஞ்சம் போல்டா இருக்கு, அதான் போல்ட்னஸ். கொஞ்சம் தைரியமா இருக்கிறது, அடாவடித்தனம் பண்றதுக்கு பேரு போல்ட்னஸ் இல்ல. அது உங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுங்க. ஃபேமிலி ரவுண்டுக்குள்ள வந்து திட்டு வாங்கினவங்கள பாத்துருக்கேன். பார்வை பிடிக்கும்னு சொன்னதுக்கு மூஞ்சே தெரியாத ஒரு அம்மாவை திட்ட வச்சிடாதீங்க, சரியா? உங்க அம்மாவுக்கு பார்வதியை பிடிக்குதுன்னா அது வீட்டோட வச்சுக்க. உள்ள வந்தாலும் அதை ஒன்றும் பிரசங்கம் பண்ண தேவையில்லை. அது என்னன்னா, எங்க அம்மாக்கெல்லாம் பார்வதி தான் பிடிக்கும், அதான் அரோரா கிடைச்சி காலில் இருந்து அந்த கார்ல இருந்து இப்படி வெட்டி உதச்சதுதான் அவங்க அம்மாவுக்கு பிடிக்குமான்னு கேட்டோடனே வாய முடியுது. இந்த வியானாலாம் எதுக்கு உள்ள உங்களுக்கு செலிப்ரேஷன் ரவுண்டுக்கும் செலக்ட் பண்றதுக்கு ஆள் தெரியாதாடா? கலிசடையெல்லாம் உள்ள விட்டு செலிப்ரேஷன் ரவுண்டையும் கெடுக்கிறீங்களா நீங்க? கனியக்காவை அனுப்பியிருக்கலாம். அதெல்லாம் கனியக்கா கிட்டடியில போன நல்லா எடுக்க மாட்டாங்க போல. கனியை நினைச்சா எடுக்கலாம். கனியக்காவை முதல் நாள் மண்டே அனுப்பி விட்டுருந்தா ஃப்ரைடே வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கண்ட சனியெல்லாம் முடிச்சு மண்டே அனுப்பி செலிப்ரேஷன் ரவுண்டுன்னு ஆசையா பார்க்க வந்தா பார்வதியை குட்டியாக்கி அனுப்புன மாதிரி அனுப்பியிருக்காங்க. சீக்கிரம் தூக்கி வெளியே போடுங்கடா. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன்.